மில்லியன் பேர் அளவுக்கு இறந்து போறாங்க. உலகம் முழுவதும் ஏர் பொல்யூஷன்ல இறந்து போகக்கூடிய மக்களோட எண்ணிக்கை 7 மில்லியன் பேர். இந்த 9/11 இரட்டை கோபுர தாக்குதலுக்கு அப்புறம் நடந்த தீவிரவாத நடவடிக்கைகள்ல உலகம் பூராவும் இறந்து போன மக்களுடைய எண்ணிக்கை 50,000க்கும் கீழே. அப்போ இவங்க கொல்றது குறைவான தொகையிலான இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் இவங்க பயமுறுத்துறது உலகம் பூராவும் இருக்கிற எல்லாரையுமே. நம்மள பயமுறுத்துறதன் மூலமாக தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க. நம்ம மன கட்டுப்பாடை இழக்கும் பொழுது அவங்க வெற்றி அடைகிறாங்க. நம்ம உள்நாட்டுக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு போகும் பொழுது, நம்மளுடைய தலைமையை நம்ம அதிகாரம் இழக்க செய்யும் பொழுது அவங்க வெற்றி அடைகிறாங்க. காலங்காலமாகவே வீக்கா இருக்கக்கூடியவங்க, அதாவது எண்ணிக்கையில வீக்கா இருப்பாங்க, பண பலத்துல வீக்கா இருப்பாங்க, ஆயுத பலத்துல வீக்கா இருப்பாங்க. இந்த மாதிரியான குழுக்களால நாட்டினுடைய இராணுவத்தோட தைரியமா மோத முடியாது. மோதினா தோத்து போயிடுவாங்கன்னு இவங்களுக்கே தெரியும். அதனால இவங்க ராணுவ நிலைகளை தாக்கவும் மாட்டாங்க. ராணுவத்தோட கம்யூனிகேஷன்லயோ ராணுவத்துக்கு வரக்கூடிய எந்த விஷயங்கள்லயோ அவங்க கை வைக்க மாட்டாங்க. மாறா இவங்க எப்பொழுதுமே பொதுமக்கள் மேலதான் கை வைப்பாங்க. அப்பாவிகள் மேல, நிராயுத பாணிகள் மேலதான் தாக்குதலை நடத்துவாங்க. இவங்க கடத்தக்கூடிய விமானங்கள் கூட சிவிலியன் விமானங்களா தான் இருக்கும். ஏன்னா இவங்க ராணுவத்தோட போராட நினைக்கல, நம்மளுடைய உளவியல் கட்டுப்பாட்டை, நம்மளுடைய மனோ தைரியத்தை உடைக்க நினைக்கிறாங்க. அதை உடைக்கிறதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு மன குழப்பத்தை ஏற்படுத்துறதன் மூலமாக, நம்ம மன தைரியத்தை இழக்க வைப்பதன் மூலமாக, நம்மளுடைய தலைமையின் மீதும் இராணுவத்தின் மீதும் நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படும்படி செய்வதன் மூலமாக இவர்கள் வெற்றி அடைகிறார்கள். நல்லா தெரியும், இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை தொடுத்த உடனே ஒரு சிவிலியன் ராணுவம், ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் தன்னோட ராணுவத்தை அனுப்பி ஒரு போர் நடவடிக்கைகளில் ஈடுபடுறது இல்லை அப்படின்னு. இப்ப இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு முன்னாடியே அவங்க மும்பை அட்டாக் பண்ணியிருக்காங்க, பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அந்த பொதுமக்கள் தங்கியிருந்த ஹோட்டல்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச அட்டாக்ஸ். இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான அட்டாக்ஸா அவங்க பண்ண நினைச்சு தோத்து போயிருப்பாங்க. ஆனா இப்படி இருந்தும் கூட இந்தியா போர் அப்படிங்கிற அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா உலக அரங்குல இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அது மட்டும் இல்லாம போர்னு போகும்போது தன்னுடைய மக்களுக்கு என்ன பாதிப்பு வரும், எதிராளிகளுடைய மக்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு பார்த்து யோசிக்க வேண்டிய கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசுக்கு இருக்கு. ஒரு மேஜர் ஜெனரல் அதை பார்த்துதான் முடிவு பண்ணுவாருன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ஒழுங்குதான் நம்மளுடைய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய